பிரியமானவர்களே, கொலோசியர் 2:13 பார்த்தீங்கன்னா, உங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து அப்படின்னு போட்டிருக்குதுங்க. அக்கிரமங்கள் எல்லாவற்றையும். அக்கிரமம்னா நம்ம நியாயமா நடக்காம, அநியாயமா நடக்கிறது அப்படிதானங்க. அப்ப அது எல்லாவற்றையுமாங்க. எல்லாவற்றையும் கேட்டீங்கன்னா, சின்ன பாவம் முதற்கொண்டு பெரிய பாவம் வரைக்குங்க. சிலர் கொலை இதுகளை மட்டும் பெரிய பாவமா நினச்சு சும்மா பொய் பேசுறதெல்லாம் அவங்க யோசிக்கிறது இல்லை. எல்லாவற்றையும் A to Z என்ன எது நியாயப்பிரமாணத்துக்கு எகென்ஸ்டாக இருக்கோ எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறாரு, எல்லா தேவனுடைய பார்வையில் குற்றம்னு எது இருக்குதோ எல்லாவற்றையும் அவர் மன்னிக்கிறாராங்க. மன்னிச்சு நம்மளுக்கு நீதிமான்கிற ஒரு அவார்டை கொடுக்குறாராங்க. அதுலேயும் கேளுங்களேன், அவர் மன்னிக்கும் போது நம்முடைய மனசாட்சியை அவர் சுத்தப்படுத்துகிறாராங்க. அதுதாங்க அவர் இந்த அதிகாரத்தில் இந்த வசனத்தில் சிலுவை நிமித்தம் நம்ம கொடுக்குற ஆசீர்வாதம். இன்னைக்கு கூட பூமியில் பார்த்தீங்கன்னா பாவ மன்னிப்பு தாங்க இல்லாமல் எல்லாரும் அலையிறாங்க. வெளியில் போய் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் பண்ணுறாங்க பாவ மன்னிப்புக்காக. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபார்மாலிட்டிஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்கள சுத்தப்படுத்துறது. வெளியில் வேணால் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், உள்ளே அவங்க சுத்தப்படுத்தாதுங்க. ஆனால் அந்த உள்ளத்தோடு சேர்ந்து இருதயத்துலேயும் வெளியிலையும் நம்மளை சுத்தப்படுத்தி நீதிமானாக நிறுத்துறது அந்த சிலுவையில் அவர் சிந்தின ரத்தம் தாங்க. இந்த சிலுவை தியான நாட்கள் அது நினைங்க. அவர் உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த பரிசுத்தத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.